एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरम्बं प्रणमाम्यहम्। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये। திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவ. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது நால்வரால் பாடப்பட்ட தேவார திருத்தலங்களை தரிசித்து வருகின்றோம். கும்பகோணம் திருவையாறு சாலையில் சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவார ஸ்தலம் திருவைகாவூர். இறைவன் திருநாமம் வில்வவனேஸ்வரர் மற்றும் இறைவியின் பெயர் வடக்கை நாயகி. திருக்காடத்தி, திருக்கோக்கரணம், ஸ்ரீசைலம், ராமேஸ்வரம் போற மகாசிவராத்திரி இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு ஸ்தலமாகும். திருவைகாவூர் சிவராத்திரி வழிபாடு பிறந்தது இந்த ஸ்தலத்தில் தான் என்பது ஐதீகம். வேதங்கள் வில்வ மரமாக இருந்து வழிபட்டதால் இந்த ஸ்தலத்துக்கு வில்வ ஆரண்யம் என்றும் சுவாமிக்கு வில்வ வனேஸ்வரர் என்றும் பெயர் வந்தது. பெருமாள், பிரம்மா இருவரும் இறைவன் சன்னதி துவாரபாலகர்களாக உள்ளனர். இந்த ஸ்தலம் மும்மூர்த்திகள் ஸ்தலம் என்று போற்றப்படுகின்றது. தவநிதி என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கையில் மான் ஒன்றை துரத்தி கொண்டு வேடன் வந்தான். மானுக்கு முனிவர் அபயம் அளித்ததால் கோபம் கொண்ட வேடன் முனிவர் மீது அம்பெய்த முற்பட்டான். உடனே சிவபெருமான் புலி வடிவம் எடுத்து வேடனை துரத்தினார். வேடன் பயந்தோடி அருகிலிருந்து ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான். புலியும் மரத்திலேயே நின்றது. வேடன் வேறு வழியின்றி மரத்திலே இரவு முழுதும் தங்கியிருந்தான். இரவில் தூக்கம் வந்து கீழே விழுந்து விடுவோமோ என்று நினைத்து வேடன் ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டுக் கொண்டிருக்க அவை புலி வடிவில் இருந்த சிவபெருமான் மீது விழுந்து கொண்டிருந்தன. அன்று மகா சிவராத்திரி நாள். ஊன் உறக்கமின்றி சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் வேடனுக்கு அவனை அறியாமல் கிட்டியதால் இறைவன் காட்சி தந்து மோட்சம் தந்தான். அன்று அதிகாலையில் அவனது ஆயுள் பல முடிவதாக இருந்ததால் யமன் அங்கு வந்தான். நந்திதேவன் இதை பொருட்படுத்தவில்லை. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடியில் கையில் கோலேந்தி விரட்டினார். யமனை உள்ளே விட்ட குற்றத்திற்காக நந்தி மீது கோபம் கொண்டார். அவருக்கு பயந்து நந்தி யமனை தன் சுவாசத்தால் கட்டுப்படுத்தி நிறுத்திவிட்டார். பின் யமன் சிவனை வணங்க அவன் விடுவிக்கப்பட்டான். யமன் மறுபடி உள்ளே வராமல் இருப்பதற்காக இங்குள்ள நந்தி இறைவை நோக்கி இல்லாமல் வாசலை பார்த்தபடி இருப்பதாக ஐதீகம். சிவராத்திரி விழா சிவனுக்கு சிறப்பாக இங்கு விமர்சையாக நடைபெறுகின்றது. மறுநாள் அமாவாசை என்ற கோபுரத்தின் கீழே வேடனை நிறுத்தி கருவறையில் சிவனுக்கும் அதன் பின் வேடனுக்கும் தீபாவளி காட்டுவார்கள். வேடன் மோட்சம் பெற்றதை நினைவுபடுத்தும் வகையில் இவ்வாறு செய்கின்றார்கள். பின் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் வேடன் வேடு வச்சியும் புறப்படாதவர். கல்யாண வரம், குழந்தை வரம், தொழில் வருத்தி, உத்தியோக உயர்வு என்று பல வழிகள் இங்கே வழிபடுபவர்களுக்கு கிடைக்கின்றது என்பது ஒரு தொன்னம்பிக்கையாக இருக்கின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருத்தலத்தை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். கோழை மீடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் கோழை மிடராக கவி கோளுங்கிலவாக இசை கூடும் வகையால் கோழை மிடராக கவி கோளுங்கிலவாக இசை கூடும் வகையால் கோழை மிடராக கவி கோளுங்கிலவாக இசை கூடும் வகையால் கோழை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியாரவர்கள் யாவை சொன சொல் மகிழும் ஈசன் இடமாம். ஏழை அடியாரவர்கள் யாவை சொன சொல் மகிழும் ஈசன் இடமாம்.
ஏழையடியாரவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம். ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம். தாழை இளநீர் மூதிய காய்க மூகின் வீழ நிறை தாறு சிதறி தாழை இளநீர் மூதிய காய்க மூகின் வீழ நிறை தாறு சிதறி தாழை இளநீர் முதிய காய்க மூகின் வீழ நிறை தாறு சிதறி வாழை ஊதிர் வீழ்கனிகள் ஊறிவயல் சேறு செய்யும் வைகாவிலே. வாழை ஊதி வீழ்கனிகள் ஊறிவயல் சேறு செய்யும் வைகாவிலே. வைகாவிலே சேறு செய்யும் வைகாவிலே. ஈசா தீர்க்கபுரீசா சர்வேசா எங்களின் குறைகளை தீர்த்தருள்வாயே. எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே. எங்களின் குறைகளை தீர்த்தருள்வாயே. எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே. ஈசா தீர்க்கபுரீசா சர்வேசா பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி கொண்டாயே. பரியை நரியாக்கி லீலைகள் புரிந்தாயே. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி கொண்டாயே. பரியை நரியாக்கி லீலைகள் புரிந்தாயே. கல்யாணையே கரும்புண்ணச் செய்தாயே. நாரைக்கு முக்தி கொடுத்து நல்லருள் புரிந்தாயே. கல்யாணையே கரும்புண்ணச் செய்தாயே. நாரைக்கு முக்தி கொடுத்து நல்லருள் புரிந்தாயே. ஈசா தீர்க்கபுரீசா சர்வேசா எங்களின் குறைகளை தீர்த்தருள்வாயே. எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே. ஈசா தீர்க்கபுரீசா சர்வேசா திருவாசகம் தன்னை ஓதிட செய்தாயே. தினமுனை நினைத்திட. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.